நான் கிறிஸ்டின்னு அது இந்துக்கள் பார்த்துக்குவாங்க. நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் அது வளர்ப்பு சரியில்லை. அந்த திராவிட மாடலோட வளர்ப்பே சரியில்லை. இப்போ ஒரு சாக்கடை இருக்குது, சாக்கடையில் கல்லை தூக்கி இருந்து அந்த சாக்கடை நம்ம மேலே தான் தெரியும். இது கிறிஸ்டினை பேசியிருந்தா விட்டுருப்போமா? விடமாட்டோம். முஸ்லீமை பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா? விடமாட்டோம். எங்களெல்லாம் பேசினா நாங்கள் விடமாட்டோம். இந்துக்களுக்கு சூடு சொரணம் எதுவுமே இல்லை. பெண்களை அப்படி சொன்ன மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு சமயம் இதை பற்றி தானே சொன்னார். நான் கிறிஸ்டின்னு அது இந்துக்கள் பார்த்துக்குவாங்க, அதை நம்ம பேசக்கூடாதுன்னு இருக்கிறேன். ஆனால் நான் கிறிஸ்டினாக இருந்தாலும் மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு பதவி பிரமாணம் எடுக்கும்போது அந்த பொன்முடி ஒரு முறையில் எடுத்திருப்பார். அதாவது சத்திய வாக்குங்கிறதும் ஒரு கட்சி கோட்பாடு படியும் எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பேசக்கூடாது. நம்ம வணங்குற தெய்வங்களும் கிறிஸ்டின் தான். நம்மளுக்கு தண்ணி கொடுக்குற அந்த 6 நதிகள் பேரும் தெய்வத்தோட அந்த பெண்களோட பேரில் தான் இருக்குது. அது வளர்ப்பு சரியில்லை. யாரோட வளர்ப்பு? அந்த திராவிட மாடலோட வளர்ப்பே சரியில்லை. ஏன்னா அவங்க தலைவர் அப்படி. அதுக்கு அடுத்து பாருங்களேன், யாராவது வளர்ப்பு கரெக்டாக இருக்கா? வளர்ப்பு சரியில்லை. அதனால அந்த மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ ஒரு சாக்கடை இருக்குது, சாக்கடையில் கல்லை தூக்கி இருந்து அந்த சாக்கடை நம்ம மேலே தான் தெரியும். அது மாதிரி அவர். ஆனால் இது வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த மாதிரி பேசக்கூடாது. இது கிறிஸ்டினை பேசியிருந்தா விட்டுருப்போமா? விடமாட்டோம். முஸ்லீமை பேசியிருந்தா விட்டுருப்பாங்களா? விடமாட்டோம். எங்களெல்லாம் பேசினா நாங்கள் விடமாட்டோம். இந்துக்களுக்கு சூடு சொரணம் எதுவுமே இல்லை. சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றதே இல்லை. அதனால் அவங்க பேசத்தான் செய்வாங்க, அவங்க வாங்கி கட்டிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நான் இந்துவாக இருந்திருந்தேன்னா இந்நேரம் இதை பெரிய லெவலில் கொண்டு போயிருப்பேன். ஆனால் இது இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து தூக்கணும். அதே மாதிரி அமைச்சர் பதவி போஸ்டிங்லேருந்து தூக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் உள்ளே வைப்பறான். அதை பெருசுப்படுத்தக்கூடாதுன்னு பார்க்குறோம். ஆனால் அவன் இதை வச்சு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணுற மாதிரி தெரியுது. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்துக்கோங்க. உண்மையிலேயே ஒரு கேவலமான ஒரு மனுஷன் எப்படி பேசக்கூடாதுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த வார்த்தை பார்த்துக்கோங்க. கடந்த 6ஆம் தேதி திராவிட கழகம் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த நிகழ்ச்சியில் அவன் பேசியிருக்கான், விலை மாதர்கிட்ட போய் ஒரு விலை மாதரை எப்படி இதுக்கு மேலே என்னால் அந்த வார்த்தை பேச முடியல. அதாவது அவ்வளவு கீழ்த்தரமாக இருக்குது. இந்த வீடியோவை யார் பார்த்தாலும் சரி, சிவமணி இப்படி பேசியிருப்பானாங்கிற அளவுக்கு என் மேலே ஒரு தவறான கருத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் இதுக்கு மேலே அந்த அவன் பேசின வார்த்தைகளை பேச முடியல. அவ்வளோ கேவலமான வார்த்தையாக பேசியிருக்கான் அந்த புறம்போக்கு நாய். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் பெண்களை தெய்வமாகவும் கோயிலாகவும் நடைபெற்று அவங்கள மதிக்கிற நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்தில் எந்த நாட்டிலையுமே பெண்களுக்கு இவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்ததே கிடையாது. அந்த அளவுக்கு பெண்களை கோயிலாகவும் தெய்வமாகவும் வழிவர நாட்டில் ஒரு புறம்போக்கு நாய் இப்படி பேசியிருக்கான்னா, அந்த நாய்க்கு பிறந்த நாய் எத்தனை பேர்ட்ட போயிட்டு வந்திருக்காங்க? அவன் எத்தனை பொம்பளைகிட்ட போயிட்டு வந்திருக்கான்? இல்லை திமுக காரன் பூராமே பொம்பளைகிட்ட போயிட்டு இருந்தவனா? இல்லை பொம்பளைகிட்ட போய் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டவன் அவன் புறம்போக்கு நாய்? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த வார்த்தை கேட்குறக்கு ரைஸ். அவன் யார் கூட பிறந்திருக்கான்? அவங்க கூட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே கிடையாதா? அவ்வளோ முட்டா பயலாவன். அவனுக்கு இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இது பெரிய அளவில் இந்த விஷயத்தை கொண்டு போய் பெரிய அளவில் பிரச்சனை பண்ணி அவனை அமைச்சர் பதவி இல்லாமல் கட்சி பதவி இல்லாமல் அவனை ஊரை விட்டே துரத்தணும். அவன் இந்த தமிழ்நாட்டில் ஒரு புனித பூமியான ஆன்மீக பூமியான நாட்டில் வாழ்றதுக்கே தகுதி இல்லாத புறம்போக்கு நாய். அந்த புறம்போக்கு இவ்வளவு கேவலமான எப்படி பேசியிருக்காவ? ரெண்டாவது, இல்லை ஒரு மேடை கொடுத்தா அவன் என்ன வேணாலும் பேசுவாங்களா? இல்லை என்ன வேணுமாலும் பேசலாமா அவன்? இது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தவறான கருத்து. இந்த கருத்துக்கு இது என்னோட கருத்து இல்லை. இது பெரிய அளவில் கொண்டு போய் தமிழ்நாடு முழுவதும் இல்லை, தமிழ்நாடு மூலம் கூட சொல்லக்கூடாது, இந்த பாரத தேசம் முழுவதுமே மிகப்பெரிய எதிர்ப்பு கொடுத்து அவனை பாரத தேசத்திலேயே இல்லாத அளவுக்கு அவனை ஒரு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்பணும். ஆனால் இதுக்கு மிக முக்கியமான என்ன காரணம்னா சட்டங்கள். இந்த ஒரு பொண்ணு மேலே லைட்டாக கை வச்சாலே போக்சோ சட்டம், அந்த சட்டங்கிற சட்டம் ஒரு அளவுக்கு மேலே போக மாட்டேங்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னாக்கி, அவங்க அரசியல் செல்வாக்கு, சாமானியனுக்கு ஒரு சட்டம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சட்டம். எதுக்கு எடுத்தாலுமே முன் ஜாமீன், அந்த ஜாமீன், வான் ஜாமீன், இந்த நம்ம வடிவேல் காமெடி மாதிரி தான் அவ்வளவு கேள்தரமான ஜாமீன்கள் கொடுத்து அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் சட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான பாதையை கொண்டு போய் இரு மத பிரிவையும் உட்படுத்தி அவங்க வந்தால் இப்படி பண்ணணும், இவங்க வந்தால் இப்படி பண்ணணும், ஒரு விலை மாதர் சொல்கிற மாதிரி கேட்டிருக்கான். இதெல்லாம் கொஞ்சம் கூட இப்போ நான் சரியாமல் தான் கேட்குறேன். இது ஒரு மத பிரச்சனை உருவாக்குறான். அவன் அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கல இந்த தமிழ்நாட்டில் மத பிரச்சனை உருவாக்க போராடுறானா?
ஒரு பெரியார் ஒரு பெரியாரே சொல்கிறாரு, பெரியார் கட்டில அதே பெரியார் வந்து ஒரு தவறான வார்த்தையும் சொல்லியிருக்காரு. அந்த ஸ்டேஜில் அவன் இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறதுக்கு அவன் என்ன ரைட்ஸ் இருக்குது? அவனை வந்து தமிழ்நாட்டு விட்டுல இந்தியாவை விட்டு ஓடுற வரைக்கும் நம்மளுடைய கூக்குரல் ஓயாது. இந்த கிட்டத்தட்ட 5 நாளுக்கு அப்புறம் இந்த விஷயம் இப்போ தான் வெளியே வந்திருக்கு. இது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். இதை நாங்கள் வந்து பெரிய அளவில் இந்த பிரச்சனை கொண்டு போகணுன்ட்டு நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக கொண்டு போகணும்.